ஐஎஸ்சி ஃபிசிக்ஸ் 2025 கொஷினுடைய 1 மார்க் கொஷின் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. When a battery is connected between the terminals P and Q as shown in the figure, it is found that no current flows through the 5 ohm resistor. Then the value of the resistor கேட்டிருக்காங்க. அப்போ between P and Q வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டா இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸில் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கேல்வனாம்பிள் மீட்டர் பிளேஸ். இங்கே கரண்ட் வந்து ஜீரோவாக இருந்தால் அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு P/Q = R/Sன்னு வந்துடும். ஓகேங்களா, சரிங்களா. இப்போ இது P இது Q எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது R இது S எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ P/Q = என்ன, அது ஃபார்முலா எடுத்துக்கலாம், R/Sன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ P பிளேஸில் எவ்வளோ இருக்குது, 25, Q பிளேஸில் எவ்வளோப்பா இருக்குது, 10 இருக்குது, ஈக்குவல் டு R வந்து X, S பிளேஸில் ஒரு 10 இருக்குது. அப்போ 10 10 கேன்சல். ஸோ X is equal to 25. ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The relative permeability of a substance X is slightly less than 1 and that of the substance slightly greater than 1 சொல்லியிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி ஸ்லைட்லி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If kinetic energy of a moving electron is made 4 times, then their de Broglie wavelength becomes கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி K1 வந்து Kன்னு வச்சுங்க, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி K2 வந்து 4Kன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h by momentum உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து கைனடிக் எனர்ஜி P²/2m தெரியும். அப்போ நம்ம மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆயிரும், லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 மொமெண்டம் பிளேஸில் ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி போட்டுட்டோம். சரிங்களா. அப்போ லாம்டா 1/λ2 இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி, ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி K2/K1. சரிங்களா. K2 வந்து 4Kன்னு வருது, 4 டைம்ஸ் ஆஃப் K1 வந்து Kன்னு வரதுனால KK கேன்சல் எடுத்துட்டோம்னா √4 வந்து 2பா. அப்போ λ1/λ2 ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 2 வருது. λ2 ஈக்குவல் டு λ1/2. அப்போ ஆஃப் ஆஃப் தி இனிஷியல் வேல்யூன்னு வருதுப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A student has made connection as shown in the figure 2 below so that the wires Mn and St repel each other, but it is observed that they are attracting each other. அதாவது வந்து இந்த Mn-ம் இந்த ST-யும் ரிப்பல் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பேட்டரியில் கரண்ட் எப்படி தானே வந்திருக்கும், பார்த்தா அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன பண்ணால் வந்து ரிப்பல் ஆகும் கேட்குறாங்க. அப்படின்னா ரெண்டு கரண்ட் கேரிங் ஒயர் வந்து பேரலாக கரண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும், ஆப்போசிட் இருந்தால் ரிப்பல் ஆகும். அப்போ எய்தர் E1 polarity இல்லைன்னா E2 polarity ரிவர்ஸ் பண்ணோம்னா கரண்ட் இன் தீஸ் 2 ஒயர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு ரிப்பல் ஆயிரும். ஸோ இப்போ ரிவர்ஸ் தி டெர்மினல்ஸ் ஆஃப் பேட்டரி எய்தர் E1 or E2 தான் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. N டைப் செமிகண்டக்டர் இஸ் தட், N டைப் செமிகண்டக்டர்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Given below 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. When a convex lens made of glass is completely immersed in water, its focal length கேட்குறாங்க. 1/f is equal, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், mu lens by mu medium minus 1 into 1/r1 minus 1/r2 தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே இந்த மியூ மீடியம் ஏர்லேருந்து மியூ மீடியம் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா 1/f டிக்ரீஸ் ஆனால் அப்போ f வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ரீசன் பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யார் சொல்லியிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் வந்து என்ன வரும்னா 3/2/4/3 வரும். அப்போ வந்து 9/8ன்னு வருது. கரெக்டுங்களா. சரி, இதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் பார்த்தீங்கன்னா 3/2 வருது. இது வந்து 1.5 வருது, இது 1.5 விட கம்மியாக வரும். அப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் லெஸ் தேன் வந்துருக்கணும், கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸு. ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Diffraction of light is difficult to observe in everyday situation but can be observed in laboratory condition. கரெக்ட் தான். ஏன்னா டைஃப்ராக்ஷன் வந்து பெண்டிங் ஆஃப் லைட் வரணும். பெண்டிங் ஆஃப் லைட் வரும்போது வேவ் லென்த் ஆஃப் லைட்டும் ஆப்ஸ்டக்கிள் சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அப்சர்வ் பண்ண முடியும். லைட்டுடைய வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்ஸ்ட்ராங்கில் வந்திருக்கும், 4000 ஆங்ஸ்ட்ராங் அப்படி வந்திருக்கும். அப்போ கம்மியாக இருக்கும். அதனால இது வந்து ட்ரூ. To produce diffraction of waves, size of an obstacle must be comparable to wavelength. அதுதான் சொல்லியிருக்காங்க. ட்ரூ. அப்போ ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Figure 3 below. ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி பாருங்க. How does resistance of a semiconductor crystal vary with temperature? அப்போ செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா வந்து நெகட்டிவ் வரும். அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கணும்.
Figure below shows the ideal transformer. Explain why current flowing through the secondary coil is greater than that of primary coil. Number of turns in primary இது number of turns in secondary. Number of turns primary greater than number of turns in secondary இருக்கு. உங்களுக்கு EMF வந்து potential directly proportional number of turns. அப்போ EMF in primary greater than EMF in secondary வருது. நம்ம பவர் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா பவர் வந்து EMF into current that is equal constant எடுத்தோம். அப்போ current is inversely proportional to EMF வருது. அப்போ EMF குறைஞ்சா current அதிகமா இருக்கும். பிரைமரியில் EMF அதிகமாக இருக்குங்களா, பிரைமரியில் கரண்ட் கம்மியாக இருக்கும், செகண்டரியில் கரண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் பாருங்கள், கரண்ட் இந்த செகண்டரி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஸ்டேட் எனி ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி ரெயின்போ அண்ட் செகண்ட் ரெயின்போ. பிரைமரி ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரெயின்போ செகண்ட் ரெயின்போ ரெண்டுத்துலையும் ரிஃப்ராக்ஷன், லைட் வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும், டிஸ்பர்ஷன் நடக்கும். அடுத்து ஒரு முறை ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் பிரைமரி ரெயின்போவில். செகண்டரி ரெயின்போவில் ஒரு ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், திருப்பி இன்னொரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரெண்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரிங்களா? இங்கே டோட்டல் பிரைமரி ரெயின்போவில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு முறை நடக்கும், செகண்ட் ரெயின்போவில் 2 முறை நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, டெலஸ்கோப் எம்ப்ளாய்ஸ் ஏ லார்ஜ் பேராபோலிக் மிரர் as an objective. State any one advantage using mirror in place lens அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா குரோமேட்டிக் அபரேஷன் வரும், குரோமேட்டிக் அபரேஷன் வரும். சரிங்களா? அபரேஷன் இருக்கும். ஆனால் வந்து மிரரில் குரோமேட்டிக் அபரேஷன் இருக்காது. இது வந்து லென்ஸுக்கு வந்து குரோமேட்டிக் அபரேஷன் இருக்கும், மிரருக்கு வந்து குரோமேட்டிக் அபரேஷன் இருக்காது. அதனால தான் நம்ம மிரர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேம் எனி ஒன் ஃபினாமினான் வேர் மூவிங் பார்ட்டிகல் பிஹேவ்ஸ் லைக் வேவ்ஸ். இது வந்து இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து இந்த மூவிங் பார்ட்டிகல் பிஹேவ்ஸ் லைக் ஏ வேவ்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் தி மினிமம் எனர்ஜி ஆஃப் காமா ஃபோட்டான் ஷுட் பொசஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரான் பாசிட்ரான் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு MC ஸ்கொயர் போட்டுக்கணும், 2MC² போட்டுக்கலாம். ஏன் 2MC²? எலக்ட்ரானுக்கு ஒரு MC², பாசிட்ரானுக்கு ஒரு MC². அப்போ 2 × M வந்து எவ்வளோ போடலாம்? 9 × 10⁻31 அப்ராக்சிமேட்லி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது 9.1 வரும். சரிங்களா? இன்ட்டு C வந்து எவ்வளோ? 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இது வந்து ஜூலில் வரும். ஜூலில் வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றுறது 1.6 × 10⁻13 பண்ணிட்டோம்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வரும். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும்பா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன் அன் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் ஏ சர்டைன் மெட்டீரியல் ஃபர்பிடன் பேண்ட் இஸ் ஆப்சன்ட் ஐடென்டிஃபை தி மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டக்டர் எடுத்தீங்கன்னா கண்டக்டருக்கு வந்து வேலன்சி பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கும். அப்படின்னா there is no gap between conduction band and valency band. அப்போ forbidden band கிடையாது. அப்போ வந்து இது குட் கண்டக்டர்ஸ்ன்னு போட்டுக்கலாம்ப்பா, குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?